ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், bashaskitchenல இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் 9 வகையான பிரசாதம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 9 நாளுக்கு தேவையான 9 வகையான பிரசாதங்கள் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தெனை அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு. தெனை அரிசி பாயாசம் செய்யறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தெனை அரிசியை ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் பாதாம் பருப்பு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பாலை இன்னொரு பர்னரில் நான் இப்போ சூடு பண்ணிட்டுருக்கேன். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தட்டி வச்ச வெல்லம் இதில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா சக்கரை போட்டும் இந்த பாயசம் நீங்கள் செய்யலாம். ஆனால் வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் ஊற்றி வச்சுருக்கிற பால் நல்லா பொங்கிருச்சு. பால் பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தெனை அரிசியை சேர்த்துருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் இந்த அரிசி நம்மளுக்கு வெந்துடும். அரிசி வெந்து நல்லா குண்டு குண்டாக ஆயிரும். அதுக்கப்புறமா பாக்கி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் நெய், அப்புறம் நட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லமை இதில் நல்லா சேர்த்துருங்க. வெல்லம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கேற்றாப்புல. அவ்வளோதான், நம்மளோட தெனை அரிசி பாயாசம் தயாராகிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தெனை அரிசி பாயசம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம பார்க்க போகிறது சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு. இதுக்கு நீங்கள் கருப்பு சுண்டல் இல்லை வெள்ளை சுண்டல் ரெண்டுமே எடுத்துக்கலாம். வெள்ளை சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 காஞ்ச வத்தல் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டலை ஒரு பேனில் சேர்த்துட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துருங்க. சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 முடி தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வெள்ளை சுண்டலும் தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் எல்லா வகையான சுண்டல் ரெசிபிஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு. பாசிப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சமாக வெல்லம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், 1 கிளாஸ் பால், அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 சில் தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாயசம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாசிப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் வெந்துட்டுருக்க டைமில் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், அப்புறம் பாதாமை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா உப்பி இந்த மாதிரி ஆகும்போது இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பருப்பை கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா குழ குழன்னு ஆயிரும். கரெக்டாக 2 விசிலில் இப்போ நான் என்னோட பருப்பை பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல இதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா பாக்கி இருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. இதுக்கப்புறம் இதில் 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாக இதில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 பிஞ்ச் சுக்கு சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் தயாராகிருச்சு. இந்த பாயாசம் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு. வேர்க்கடலை சுண்டல் செய்யறதுக்கு வேர்க்கடலையை நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. பச்சை வேர்க்கடலையை நான் வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு வெது வெதுப்பான தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஒரு 7-8 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை தண்ணி இல்லாமல் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 3 விசிலில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்கல, அப்படியே தான் வந்து வேர்க்கடலை சுண்டல் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு. இந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசம் நான் மில்க் மேட் இல்லாமலே செஞ்சுருக்கேன். ஸோ க்ரீமியான இந்த பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ண போகிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. தேவையான சர்க்கரை, கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 2லேருந்து 3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான நெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பாலை சேர்த்துட்டு அதை காய்ச்சிடலாம். நல்லா திக் பால் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரௌன் பால் இருக்குன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். பால் கொதிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பொங்கும்போது சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துருங்க. பால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சூடாக நம்மளுக்கு சுண்டிக்கிட்டே வரும். அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இப்போதைக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பாதி சர்க்கரை சேர்த்துட்டு பாதி சர்க்கரை எடுத்து வச்சுருங்க. இப்போது ஜவ்வரிசி வேக வைக்கணும். ஜவ்வரிசி ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஜவ்வரிசி நல்லா வேக விடுங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துருங்க. இது வந்து ரோஸ்டட் சேமியா அப்படின்றதுனால நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து நம்மளுக்கு பால் இன்னும் நல்லா வந்து சூடாகி சுண்டுது அப்படின்றதுனால நான் சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேவையான சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்து இந்த மாதிரி ஆகணும். இது வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம இப்போது பாயசத்துக்கு தேவையான கிஸ்மிஸ், முந்திரி பருப்பெல்லாம் தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறம் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். கருப்பு திராட்சை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை சேர்த்துக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி இந்த மாதிரி ஆயிடணும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சேமியா பாயாசம் நல்லா வந்து நம்மளோட சேமியாவும் வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசியும் வெந்திருக்கணும். நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே நீங்கள் மில்க் மேட் போட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு. பச்சை பயிறு சுண்டல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை பயிரை நான் நைட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊறின பச்சை பயிரை இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் வெசல்லையே ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சிங்கன்னா போதும். நம்மளோட சுண்டல் வந்து வெந்துடும். இந்தளவு வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை ஆற வச்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம்.
பச்சை பயிறு சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சிறந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிச்சதை பச்சை பயிரோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட பச்சை பயிறு சுண்டல் தயாராகிருச்சு. நவராத்திரி ஸ்பெஷல் இந்த பிரசாத ரெசிபீஸில் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரவை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு. ரவை பாயாசம் செய்யறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 சில் தேங்காய், 3 ஏலக்காய், 1 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்க 2 சில் தேங்காய், அப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா இது நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் 1 லிட்டருக்கு செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. பால் இப்போ பொங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். பால் பொங்கினதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் சின்ன ரவை, குண்டு ரவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதில்ல, எந்த ரவைனாலும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திங்கன்னா போதும். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரவை வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 4லேருந்து 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நம்மளோட ரவை இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. இந்த பாயசம்க்கு நிறைய நம்மளுக்கு நெய் ஆகாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்துச்சுனாலே போதும். திராட்சை நல்லா உப்பி வரும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்து இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட ரவையோட சைஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு குண்டு குண்டாக மணிமணியாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தான் நம்மளோட ரவை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துருங்க. அதோடு இப்போ நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துருங்க. தேங்காவும் நட்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாயசம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தான் இது ரெண்டையும் நம்ம சேர்க்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவை பாயாசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்களும் ரவை பாயசம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9 வகையான நவராத்திரி பிரசாதத்தில் எந்த பிரசாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காராமணி இனிப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு. காராமணி சுண்டல் செய்யறதுக்கு நான் ப்ரௌன் காராமணியை இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு இதை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதில் நீங்கள் வெள்ளை காராமணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் இதை சேர்த்துட்டு ஒரு 2 விசில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சுண்டல் 2 விசில்லே நம்மளுக்கு வெந்துடும். 2 விசிலுக்கு அப்புறமா இது ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இப்போ இந்த இனிப்பு சுண்டல் செய்கிறதுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புலையும் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புலையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேங்காய் துருவி போட்டோம் அப்படின்னா நம்மளோட காராமணி இனிப்பு சுண்டல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக அவல் ஜவரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் ஜவரிசி பாயாசம் செய்யறதுக்கு இங்கே நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். 1/2 கப் சிகப்பு அவலை வாஷ் பண்ணி நல்லா தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினா போதும். தேவையான அளவு சர்க்கரை அப்புறம் நட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை இப்போ நம்ம கொதிக்க விடலாம். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு, பொங்கி வருது.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம அவல் சேர்த்துடலாம். ஒரு 15 நிமிஷமாக நம்மளோட அவல் ஊறி பாருங்கள், 1/2 கப் அவல் 1 கப் அவல் ஆயிரும். அடுத்ததாக இதில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். ஊற வச்ச பொருளெல்லாம் சேர்க்கும்போது தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசியை வந்து நல்லா வேக வைக்கணும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதனால் இதை வந்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே நம்ம வந்து இந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணணும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான நட்ஸை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ்லாம் சேர்த்துருங்க. நட்ஸில் இங்கே முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். அவல் ஜவ்வரிசி பாயசம் வந்து நம்மளோடது இங்கே பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க நட்ஸை சேர்த்துடலாம். கொஞ்சமாக நெய் அப்புறம் வந்து இந்த சேர்த்துருக்கிற நட்ஸை கொஞ்சம் சேர்த்துட்றேன். பாக்கி இருக்கிற நட்ஸை வந்து நான் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுதான் வெனிலா எசன்ஸ். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது அவல் ஜவ்வரிசி பாயசமா அப்படின்றத கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர்லேயும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவராத்திரிக்கு இன்னும் வேறு என்ன மாதிரியான பிரசாதங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்ற உங்களோட சஜஷனும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.